ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை திரும்ப பெறுவதற்கான வழிபாட்டு முறையை தான் இதில் ஷேர் பண்ணுறேன். அதாவது வராகி அம்மனுக்கு பஞ்சமி திதியில் நாம் எந்த தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வராகி அம்மனை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த திதியாக பஞ்சமி திதி இருக்குது. அதுலேயும் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நாம் வராகி அம்மனை எப்போதும் அதாவது எப்பயும் நம்ம வழிபாடு செய்வோம்ல, அதே போல் செய்கிறதோட இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றி வச்சு நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இழக்கக்கூடாததை இழந்திருந்தா எந்த ஒரு கஷ்டத்துலையும் இருந்தாலும் கண்டிப்பாக அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு அம்பாள் அருள் புரிவாங்க. அதுக்கான பதிவு இதில் பார்க்கலாம். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் இழந்திருப்போம். இழந்த அந்த விஷயத்தினால நிறைய விதமான கஷ்டங்களை நாம் அனுபவிச்சுட்ருப்போம். அது உறவாக இருந்தாலும் சரி, செல்வமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, நல்ல பேரு புகழ் எதுவாக இருந்தாலும் சரி, இப்படி இழந்ததை நம்ம திரும்ப பெறணும் அப்படின்றது நம்ம வாழ்க்கைன்னு ஒரு லட்சியமாக கூட இருப்பாங்க. அப்படி இழந்ததை திரும்ப பெறுறதுக்கு வராகி அம்மனுக்குரிய பஞ்சமி திதி அன்னைக்கு ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த வழிபாட்டை February 17 முழுவதுமே பஞ்சமி திதி இருக்கிறதுனால பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இதை செய்யலாம். மாலை நேரத்திலையும் செய்யலாம். எப்பொழுது வராகி அம்மனுக்கு இந்த எந்த முறையில் பஞ்சமி தினத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வோமோ அதே போல விரதம் இருந்து இந்த வழிபாடை நாம் செஞ்சுக்கலாம். வராகி அம்மனுக்கு பிடிச்ச பானகம், கிழங்கு வகைகள் இது எல்லாத்தையும் நெய்வேத்தியமாக வச்சுக்கிட்டு இதோடு இந்த தீபத்தை ஏற்றுங்க. அந்த தீபம் தான் நெல்லிக்காய் தீபம். நல்ல நெல்லிக்காயாக பார்த்து 2 நெல்லிக்காய் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த படத்தில் காட்டியிருக்கிற மாதிரி மேல் பகுதியில் கொஞ்சம் பள்ளமாக செஞ்சுக்கோங்க. அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அதில் நெய் நம்ம நிறைய ஊற்ற முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பூத்திரி இருக்குது இல்லையா, அதை நெய்யில் நல்லா டிப் பண்ணி அதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு வடக்கு இல்லைனா கிழக்கு பார்த்தவாறு இந்த வராகி அம்மனுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறமா இந்த தீப சுடரொளியை பார்த்துட்டு நீங்கள் இழந்ததை திரும்ப பெறணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சொல்லி மனதார நீங்கள் வழிபாடு செய்யுங்க, பிரார்த்தனையை வையுங்க. அப்புறமா உங்களுக்கு தெரிஞ்ச வராகி அம்மன் ஸ்லோகம் என்ன தெரியுமோ அதை சொல்லுங்க. 108 முறை சொல்லுங்க. இதில் அம்பாலோட அஷ்டோத்திர சதநாமாவளி தெரியும் அப்படின்னா செவ்வரளி பூக்கள் அது மாதிரி சிவப்பு நிறத்தில் என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை வச்சு அர்ச்சனை பண்ணுங்க. இப்படி நாம் வழிபாடு செய்கிறதுனால நம்ம இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை திரும்ப பெறுறதுக்கான வழியை வராகி அம்மாள் நமக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வ வளமும் அதிகரிக்கும், சிறப்பான வாழ்க்கையும் நமக்கு அமையும். முழு மனதோட வராகி அம்மனை நினச்சி நீங்கள் விரதம் இருந்து செஞ்சாலும் சரி, இதை நார்மலாக நீங்கள் எப்பவும் போல் இந்த வழிபாட்டு முறையை செஞ்சாலும் சரி, கண்டிப்பாக விரதம் இருந்து செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சு அப்படின்னா வராகி அம்மனோட அருளால உங்கள் வாழ்க்கையில் இழந்த செல்வத்தை திரும்பி பெற முடியும். அதனால நீங்கள் முழு நம்பிக்கையோட பயபக்தியாக அம்பாளுக்கு இந்த வழிபாட்டு முறையை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.